ஆனால் இப்போ எஸ்ஆர் பிரபு போன்றவர்களுக்கு கூட இந்த தெளிவும் புரிதலும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ரீ விஷயத்தில் ஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுங்கும் போது இப்போ அவர் குறித்து கவலைப்படுறது தான் நியாயமான விஷயம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஸ்ரீ வந்து மாநகரம் படத்தில் நடித்தார், அந்த படத்தில் அவருக்கு எஸ்ஆர் பிரபு சம்பளம் கொடுக்கல, அதனால தான் இப்படி ஆயிட்டாரு, இவன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான். அது பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் அதை பல பேர் வைரலாக்கி, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ விவகாரம் எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ அதே அளவுக்கு எஸ்ஆர் பிரபு அக்யூஸ் பண்ணுற இந்த பதிவுகளும் பெரிய அளவில் போகும்போது அவர் அதுக்கு விளக்கம் சொல்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதே நேரம் ஒரு நிறுவனம் இது போன்ற வளரும் நடிகர்களை வைத்து படம் எடுக்கும் போது அவர்கள் எதிர்பார்த்த அல்லது அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் மிக குறைவான சம்பளம் தான் கொடுப்பாங்க. அது அநேகமாக மாநகரம் படத்தில் ஸ்ரீக்கும் அப்படி நடந்திருக்கலாம். இது வந்து நம்மளுடைய யூகம் தான். ஏன்னா திரையுலகில் பல்வேறு ப்ராஜெக்டில் நடந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் மாநகரம் படத்தில் நடித்ததற்கு ஸ்ரீக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணி வந்து ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.